டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் மைத்ரி மூவிஸ் நிறுவனம் தயாரிப்பில் நடிகர் அஜித் அவர்கள் அவருடைய விடாமுயற்சி திரைப்படத்துக்கு பிறகு குட் பேட் அக்லி என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. குட் பேட் அக்லி திரைப்படத்துல இருந்து இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் போஸ்டர் வெளியாயிருக்கு. அது போக ஏப்ரல் 10ஆம் தேதி படம் வெளியாகும்னு ரிலீஸ் போஸ்டரையும் படக்குழுவினர் இதுவரைக்கும் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் அஜித் அவர்கள் இந்த படத்துல 3 கெட்டப்ல நடிச்சிருக்காரு. அது போக நிறைய பேர் படத்துல நடிச்சிருக்காங்க. நடிகை த்ரிஷா, பிரபு, பிரசன்னா, அர்ஜுன் தாஸ், சுனில் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்துடைய இசையமைப்பாளரான ஜிவி பிரகாஷ் அவர்களிடம் குட் பேட் அக்லி படத்துடைய பாடல்கள் எப்படி வந்திருக்குன்னு ஒரு இணையதளத்துல ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி ஒன்று எடுத்திருக்காங்க. அதற்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் ரஜினி சாருக்கு ஃபேன் பாயா கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் கொடுத்த பேட்ட படம் மாதிரி, கமல் சாருக்கு ஃபேன் பாயா லோகேஷ் கனகராஜ் கொடுத்த விக்ரம் படம் மாதிரி, அதே மாதிரி குட் பேட் அக்லி படத்துக்கு ஒரு ஃபேன் பாயா ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு அப்படின்னு பேட்டியில சொல்லியிருக்காரு. படத்துல பாடல்கள் மற்றும் பிஜிஎம் எல்லாமே தியேட்டர்ல ரசிகர்கள் ஆட்டம் போடுற மாதிரி ஒரு ஃபயரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ குட் பேட் அக்லி படத்துடைய ட்ரீசரை அடுத்த வாரம் அநேகமா 28ஆம் தேதி அப்படி இல்லைனா மார்ச் 6ஆம் தேதி வெளியிடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வ அப்டேட் வெளியாகும். மாதிரியான சூப்பரான சினிமா செய்திகளை உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க வைமை விழும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.